ஒரு கவர்மெண்ட் வேலையோ இல்லை சாதாரண கம்பெனி வேலையோ போவாங்க. போயிட்டு சம்பளத்தை கவரில் பின் அடித்து கொடுப்பாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து நேராக அவங்க அம்மா கையில் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பூஜை அறையில் தான் வைப்பாங்க. ஸோ ஒரு ஆகமமும் இருந்தது. ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வந்து செல்வம் வந்து பூஜை ரூமில் அப்படியே வச்சுருவாங்க. 1 மணி நேரம் 2 மணி வச்சுருவாங்க. அதை என்ன பண்ணுவாங்கன்னா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து எடுத்துட்டு முதல் செலவே சேமிப்பாக தான் இருக்கும். அப்போ ஒரு உண்டியல் இருக்கும். ரூ. 100வோ ரூ. 1000வோ அவங்களுடைய மதிப்பு தகுந்த மாதிரி எடுத்து ஃபஸ்ட்டு முதல் செலவே பணமாக எடுத்து உண்டியலில் போடுவாங்க. இந்த ஸ்கேனிங் முறையில் வந்தது இது எங்கன்னா நடக்குதா? சுத்தமாக கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் இந்த மளிகை சாமான் வாங்கும்போதே முதல்ல மகாலட்சுமின்னா உப்பு, மிளகு சாமான் தான் வாங்குவாங்க. இப்படி தான் இருந்தது நம்ம வாழ்வியல். இப்போ சுத்தமாக கிடையாது. ஸ்கேன் எல்லாமே இப்படி போயிடுச்சு. இவ்வளோ இருந்தும் இந்த பீரோல ஏன் பணம் தங்கல எங்கே இருக்கும்? நீ வாங்குகிற சம்பளத்தில் இந்த ஸ்கேனிங்கே இருக்கட்டும். மாடர்ன் உலகம், டிஜிட்டல் உலகம் மாறிப்போச்சு. இருந்தால் கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து அதை பூஜை ரூமில் ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, பச்சை கற்பூரம் இதெல்லாம் வச்சுன்னா அடுத்தடுத்து பணம் வர்றது, பணம் ஈர்ப்பு தன்மை அது உருவாகும். இது பொதுவான விஷயம்.